ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பெயிண்டிங்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. பட் நான் திருப்பி இன்னொரு வாட்டி வாங்குறது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா. அண்டு ஜாஸ்தி பேர் என்கிட்ட கேட்டிங்க ஹோம் டூர் எப்போ போடுவீங்கன்ட்டுன்னு. இன்னும் கொஞ்ச நாள், சரிங்களா? அண்ட் நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். இது பெயிண்ட் ப்ரஷ். இதுதான் என் பெயிண்ட் ப்ரஷ். இது என் பெயிண்ட் ப்ரஷ். ஸோ இது அந்தளவுக்கு விலை ஜாஸ்தி கிடையாது. பேக்கெட்டோடு கொடுப்பாங்க, அதுவும் 5. இது எப்படி இருக்குது பாருங்கள். பிராண்ட் கூட நல்ல பிராண்ட். ரேட் 50 rupees. நீங்கள் என் பின்கோடு என்னோடய பின்கோடு இருக்கும். அந்த பின்கோடு நான் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பின்கோடை வச்சு 50% ஆஃபரு. இதுக்கு 10% ஆஃபர் தருவோம். ஸோ அந்த 10% ஆஃபர் எடுத்துக்கின்னு நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஸோ நான் இது சைஸஸ் மாற்றிக்கல, இது கரெக்டான சைஸஸ் தான். ஸோ இது சேஃப்டிக்காக இன்னும் ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. இது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னோடய பழைய பெயிண்ட். இது என்னோடய பழைய பெயிண்ட். பிகாஸ் நானும் பெயிண்ட் ப்ரஷஸ் இன்னும் முடிக்கல. நெக்ஸ்ட் டைம் நான் புதுசு ஒன்று காமிக்கிறேன். ஸோ இது கூட ஒரு பெயிண்ட் ப்ரஷ் கொடுப்பாங்க. ஸோ அது உடஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெயிண்ட் பண்ணலான்னு பேரில் ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இன்னும் என்னென்னா, இது நல்ல பிராண்ட். இதுவும் நல்ல பிராண்ட் சொல்லுதுன்னா, இது எனக்கு ஒரு நிமிஷம் கிஃப்டாக கிடச்சிதா இல்லை, நாங்கள் வாங்கினோம். ஸோ இது ருப்பீஸ் 60 rupees. நாங்கள் ஆஃபர் போட்டு 10 rupees ஆஃபர் கொடுப்போம். ஸோ என்னோடய கூப்பன் வச்சு ஆஃபரை எடுத்து இதை கொஞ்சம் ஃப்ரீ 50 rupees எடுத்துக்கலாம். அது 40 rupees எடுத்துக்கலாம். ஸோ பெயிண்டிங்ஸ் வச்சிடலாம். அண்ட் நோட் எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாஸ்தி வீட்டில் இருக்காது, இருக்கும் அந்த மாதிரி. அதனால் ஒரு நிமிஷம் இதுதான் என் நோட்டு. நான் இது பழசு தான். நான் இதில் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது எப்போ ஆரம்பித்தேன்னு கூட இல்லை வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். அண்ட் நான் அந்த பிக்சர்ஸ் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான். நான் அது ஃபுல்லாக என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th எல்லாம் காமிக்கிறேன். அண்ட் நான் இன்னொன்று பண்ணியிருக்கேன், முன்னாடி பண்ணிட்டேன் பெயிண்ட் இல்லாமலே. இது எங்கள் அம்மா. திஸ் இஸ் மை மாம். காமெடியாக இருக்குல்ல? நான் அதோட ரியல் வெர்ஷன் காமிக்கிறேன் அப்புறமா. அண்ட் நான் இது என் புக்லேருந்து பார்த்து பண்ணேன். செமையாக இருக்குது. ஸோ பெயிண்ட் பண்ணலான்னு நினச்சேன், பெயிண்ட் பண்ணல. அதுக்கடுத்து சில பேஜஸ் விட்டு வேறு இது பண்ணியிருக்கேன். இது வேணாம், இந்த பேஜ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன ட்ரா பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சுட்டா பாருங்களேன். என்ன ட்ரா பண்ண போகிறோம்? அதான் அடுத்த எபிசோடில்
அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, பாய். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.